எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. பொன்னன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் நம் முன்னோர்கள். பூமியின் மேற்பரப்பில் வாழும் நம்முடைய சாதாரண கண்களால் குரு கிரகத்தை பார்க்க இயலும். ஆனால் சூரியனை, ராஜ கிரகமான வெப்பக்கோளாகிய சூரியனை, நெருப்பு கிரகமான சூரியனை அதிவேகமாக சுற்றி கொண்டிருக்கும் சிறிய கிரகமான புதனை நம்மால் காண இயலாது. காரணம், சூரியனின் அதி வெப்பமும் நெருப்புத்தன்மையும் தான் இதற்கு காரணமாகிறது. பின் எவ்வாறு புதன் கிரகத்தை பார்ப்பது என்றால், சூரியனின் அஸ்தமனம் மற்றும் உதய காலங்களில் மிக அரிதான நேரங்களில் பார்க்கலாம். மேலும் சூரியனின் காரகத்துவங்கள் படிக்காத மேதைகள், படித்த அதி புத்திசாலிகள் என அனைவரும் புத ஆதிக்கம் கொண்டவர்களே. இவர்கள் பொதுவாக யாரையும் குருவாக ஏற்கவே மாட்டார்கள். சுயம்புவாகவே வாழ விரும்புவார்கள். எதையும் சுயமாகவே கற்பதே இவர்கள் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிறு வயதில் இருக்கும் மாணவன் வகுப்பறையில் தன்னுடைய ஆசிரியரிடம் வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் இவர்கள் வீட்டிற்கு வந்த பிறகும் தன்னுடைய ஆசிரியரை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட மாணவர்கள் அனைவருமே குரு ஆதிக்கம் கொண்டவர்களே. மேலும் வித்தைக்கு அதிபதியான புத பகவான் ஆயக்கலைகள் 64க்கும் இவரே காரணமாகிறார். தாய்மாமன் உறவு எனும் தமிழ்நாட்டு மக்களின் மிக முக்கியமான உறவு தாய்மாமன் உறவு. அக்கா தங்கை, அண்ணன் தம்பி போன்ற உறவுகள் மனக்கசப்பாலும் சண்டை சச்சரவுகளாலும் பிரியக்கூடிய உறவுகள். ஆனால் தாய்மாமன் உறவு தன் சகோதரிக்கு பிறந்த குழந்தைகளையும் இதுவரை அரவணைத்து காத்து நிற்பது தாய்மாமன் உறவு மட்டுமே. இதற்கும் காரணமாகிறார் புத பகவான். பத்திரிகை துறை, நம்ம அன்றாடம் படிக்கும் பத்திரிகைகள் அனைத்துமே புதன் காரகத்துவமே. எழுத்து, கதை, கட்டுரை, சினிமா துறையில் கதை எழுது எல்லாமே புதனோட ஆதிக்கம்தான். அவருடைய ஆதிக்கம்தான் எல்லாமே. பேப்பர் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் புதனுடைய ஆதிக்கமே. மத்தியஸ்தர்கள், இரு தரப்பு மக்களுக்கு இடையே பிரச்சனை ஒன்று வரும்போது மத்தியஸ்தமாக ஒருவர் நின்று பிரச்சனையை தடுத்து பிரச்சனையை தீர்த்து வைப்பார். இவர் புதனின் ஆதிக்கம் கொண்டவர். புதனின் ஆதிக்கம் கொண்டவர்கள் மட்டுமே இப்படிப்பட்ட செயலை செய்ய முடியும். பிறரால் செய்ய இயலாது. சட்டென்று கோபப்பட்டுள்ளார்கள். ஆனால் புதாதிக்கம் கொண்டவர்கள் அவ்வாறு கோபப்பட மாட்டார்கள். இறுதி வரை நின்று அந்த பிரச்சனையை முடித்து கொடுத்தான் சென்று விடுவார்கள். இதுதான் புதனுடைய ஸ்பெஷல். விகடகவிகள் எல்லோரையும் சிரிக்க வைப்பதில் புதனை தவிர வேறு யாரும் முடியாது. மந்திர தந்திரங்கள், மந்திர உபதேசங்கள், கோயில்களில் மந்திர உபதேசங்கள் செய்வது எல்லாமே புதன் ஆதிக்கம் கொண்டவர்களே. பல குரலில் பேசும் திறமை கொண்டவர்கள். தொலைபேசி, தகவல் தொடர்பு மற்றும் IAS, IPS போன்ற மக்கள் தொடர்பு சார்ந்த அனைத்து துறைகளுக்கும் புதன் காரணமாகிறார். நரம்பு மண்டலத்திற்குமே புதன் காரணமாகிறார். மேலும் நம் உடம்பில் இருக்கும் விரல்கள் 10 விரல்களுக்கும் புதனை காரணமாகிறார். முக்கியமாக கட்டை விரலுக்கு புதன் காரணமாகிறார். நம் கட்டை விரலை வைத்துத்தான் அன்று முதல் இன்று வரை எல்லா பதிவு விவரங்களுக்கும் உபயோகம் செய்கிறோம். அப்படிப்பட்ட கட்டை விரலுக்கும் புதன் காரணமாகிறார். நம்முடைய
சுவை நரம்புகள், நாக்கில் இருக்கும் அத்தனை சுவை நரம்புகளுக்கும் புதனே காரணமாகிறார். நம்முடைய புத்திசாலித்தனத்திற்கும் புதனே காரணமாகிறார். அதாவதுங்க, ஒரு காலத்தில் வந்து நம் பெண்களை வந்து திருமணம் செய்து கொடுப்பதற்கு வீரத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்த காலம் உண்டு. ஆனால் இன்று புதனின் காரகமான புதனின் காரகமான விரல்களை வைத்து இயக்கக்கூடிய கம்ப்யூட்டர் டிசைனர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போன்ற துறைகளையே பெண்கள் விரும்புகிறார்கள். அதில் வேலை செய்யும் ஆண்களையே அவர்கள் விரும்புகிறார்கள். பெற்றோர்களும் அதை விரும்புகிறார்கள். ஸ்மார்ட் ஒர்க், மாப்பிள்ளை ஸ்மார்ட் ஒர்க் செய்கிறாரா, அதைத்தான் விரும்புகிறாங்க. ஸ்மார்ட் ஒர்க் செய்வதையே இக்காலத்தில் பெண்களை பெற்ற பெற்றோர்களும் விரும்புகிறார்கள். மேலும் நரம்பு மண்டலத்திற்கும் புதனை காரணமாகிறார். உணவுகளில் பயிறு வகைகளுக்கும் புதன் காரணமாகிறார். ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருந்துவிட்டால், சுபத்தன்மையோடு இருந்துவிட்டால் ரொம்ப கொடுத்து வச்சவருங்க. ரொம்ப கொடுத்து வச்சு எதுக்குமே கோவப்பட மாட்டார். எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சர்வ சாதாரணமாக டீல் பண்ணிடுவார். யாராவது கோவத்தோடு அவரை நோக்கி போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்டில் சிரிக்க வச்சுடுவார். அந்த கோவத்தை அப்படியே மறைக்க வச்சு வேறு ஒரு சம்பவத்துக்கு கொண்டு போயிடுவாருங்க. எதுக்காக வந்தோம், அந்த கோவப்பட்டு வந்தவர் எதுக்காக வந்தோங்கிறதே மறந்துடுவார். அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை குணம் கொண்டவங்க தான் அந்த புதன் ஆதிக்கம் கொண்டவருங்க. அந்த மாதிரி புதன் ஆதிக்கம் கொண்ட நண்பர்கள் உறவுகள் எல்லாமே மிகவும் கொடுத்து வைத்தவர்களே. ஜாதகத்தின் நல்ல நிலையில் இருக்கும்போது இவருக்கு வெற்றி மேல் வெற்றி தான் சார். அவரை மாதிரி ஒரு புதன் காரகம் மாதிரி யாருமே கிடையாது. சர்வ சாதாரணமாக நம்மளை பெரியாளாக்கி விட்டுருவார். நம்ம எப்படி உயர்ந்தோம், கஷ்டப்பட்ட காலத்தை மக்கள் பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி உயர்ந்தோங்கிறத யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு உயர்த்தி விட்டுருவார் புதன். மிதுனம், கன்னி போன்ற ராசி லக்கணக்காரர்களுக்கு அறிவை மட்டுமே மூலதனமாக்கி கடினமான வேலைகளையும் எளிதாக முடிக்கும் திறமை கொண்டவர்களாக மாற்றி விடுவார். அதாவது ஸ்மார்ட் ஒர்க் தான் சார். புதன்னாலே ஸ்மார்ட் ஒர்க் தான். கஷ்டப்படவே மாட்டாங்க சார். அவங்க நோ அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. இது வந்து அவருடைய சாதகமான, அதாவது சார் இவங்க வந்து புதன் வந்து பொருள் அணி லக்கணக்காரர்கள். குரு வந்து சார் அருள் அணி லக்கணக்காரங்க. அவங்களாம் அளந்து தான் கொடுப்பாங்க. புதன் அப்படி கிடையாது சார். இவங்க வந்து இந்த பூமியில் வந்து இவருடைய ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்காகவே இருக்கிறார்கள். புத பகவான் வந்து கொடுக்குன்னு நினச்சிட்டாருன்னா சும்மா 10 ரூபா 20 ரூபா இது கிடையாது, லேக்ஸ் க்ரோஸ் தான் சார். புதனுடைய ஆதிக்கம் நல்லா இருந்து அவருடைய தசாபுத்தி காலம் வந்துருச்சுன்னா அவர் எப்படி வந்து கோடீஸ்வரர் ஆகிறான்னு நம்மளால் சொல்லவே முடியாது சார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிடுவார். இவர் தான் சார் சமாதான குணத்துக்கும் இவர் தான் காரணமாகிறார். அதான் சார் ரோமானியர்கள் வந்து இவரை வந்து தூது கடவுள்னு சொல்லியிருக்காங்க சார். நம்மவங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவரை வந்து விஷ்ணு காரகம், அதாவது விஷ்ணு காரகம் அப்படின்ட்டு இருக்காங்க. புத பகவானை வந்து விஷ்ணுவோட காரகத்துவம் கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதன் கிரகமானது சார் சூரியனை ரொம்ப வேகமாக சுற்றி கொண்டு இருக்கும். அப்படி சுற்றும்போது பகலில் அதிக வெப்பத்தன்மையோடு இருக்கும் சார். பகலில் அதிக வெப்பத்தன்மையோடு இருக்கும். இரவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான குளிர், ஒன்றுமே செய்ய முடியாது, பயங்கரமான குளிராக இருக்கும். இரு நிலைத்தன்மை கொண்டவையாக இருக்கும். இதனுடைய ஆதிக்கம் கொண்டவர்களும் இரு நிலைத்தன்மை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இவரை இளவரசன் என்றும் சொல்வார்கள். இளவரச கிரகம் புதன் கிரகத்தை இளவரசன் என்றும் சொல்வார்கள். மன உளைச்சல் மற்றும் அவசர கதியில் வாழும் புண்பட்ட நெஞ்சங்களுக்கு நகைச்சுவை எனும் உணர்வை தந்து கவலை மறந்து சிரிக்க வைப்பதும் புதன் பகவானே. நம்ம ஊரில் வடிவேலு சார், கவுண்டமணி, செந்தில் இவங்க எல்லாமே புதனுடைய காரத்துவம் தான் சார். நம்ம எந்த கவலையில் இருந்தாலுமே
அவங்களுடைய ஒரு சின்ன கொஞ்ச நேரம் பார்த்தாலே போதும். நம்மள அறியாமயே சிரிப்போம். சிரிக்கும்போது எவ்வளோ அழகா இருப்போம்னு நீங்க கண்ணாடியில பாருங்க சார். இதுக்கு யாரு காரகம்னா புதன் தான் சார். இந்த நகைச்சுவை உணர்வு மட்டும் இந்த பூமியில இல்ல அப்புட்ன்னா, நம்மலாம் வந்து எப்படி இருப்போம்னு நெனச்சு பாருங்க. இப்படிப்பட்ட காரகத்துக்கு புதன் காரகமாகிறார் சார். இன்னும் எத்தனையோ காரகங்கள் புதனுக்கு உண்டு. இதில் நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து ஒரு சில முக்கியமான காரகங்கள் மட்டுமே. இவருடைய தசாபுத்தி காலங்கள்ல சார், இவருடைய தசாபுத்தி காலங்கள்ல கும்பகோணத்துக்கு பக்கத்தில இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற சீர்காழி வட்டம் உள்ள திருவெண்காடு எனும் புதன் ஸ்தலத்திற்கு சென்று வழிபடுங்கள். நண்பர்களே, வழிபடுவதோடு வந்துவிடாதீர்கள். அக்கோயிலைச் சுற்றியுள்ள ஏழை எளிய மக்களுக்கும் ஆதரவற்ற மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான உதவிகளை செய்வதே புதனுக்குரிய முக்கியமான பரிகாரமாகும். சுயநலத்தோடு கூடிய பொதுநல வாழ்வே சிறப்பான வாழ்க்கையாகும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.